நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியேன் ரேணுகா தேவி கணேஷ்குமார். இந்த வருடம் 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி திருக்கணிதத்தின்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். இது குரு பகவானுக்கு உச்ச வீடு. எல்லா ராசிக்காரங்களுக்குமே பொதுவாக எல்லாருக்குமே ஒரு நல்ல நிலையை தான் குரு பகவான் கொடுப்பார் தனது உச்ச வீட்டில். ஆனால் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்குமே பார்க்கும்போது சில மாற்றங்கள் வரும். ரிஷப ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குருவாக வர்றாரு. அதாவது 2ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை செஞ்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போ 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. 3ஆம் இடத்துல அவ்வளவு நல்ல பலன்கள் சொல்லப்படலை. சில கண்ட தோஷங்கள் ஏற்படும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சனி பகவானோட 3ஆம் பார்வை உங்கள் ராசியில் தான் விழுகுது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. பார்வைக்கு மேன்மையான பலன்கள் உண்டு. குரு பகவான் எந்தெந்த இடங்களை பார்க்குறாரோ அந்த இடங்களை மேன்மைப்படுத்துவார். அதுக்கான பலன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த நல்லா பலப்படுத்தி விடுவார். அதன்படி பார்க்கும்போது உங்கள் 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமணமாகாமல் இருக்கிறவங்க, இது வரைக்குமே அந்த திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரும். இப்போ மனைவி கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா இப்போ எல்லாமே சரியாகும், நல்ல நிலைக்கு வரும். மனைவி மூலமாக அவங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். மனைவி வழியாக இப்போ சொந்த பந்தத்துள்ளையும் நல்ல மனநிலையில் நீங்கள் வருவீங்க. அவங்களுக்கு எதுவும் ஹெல்த் இஷ்யூ இருந்தாலுமே இப்போ எல்லாமே சரியாகும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. அதே மாதிரி 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் கோயில் குளங்கள் அப்படின்னு நீங்கள் போயிட்டு வருவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் நல்லபடியாக உண்டு. உங்கள் லாபஸ்தானத்தை, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் சனி பகவானையுமே குரு பார்க்கறதுனால உங்கள் தொழிலில் முன்னேற்றமும் வெற்றியும் கண்டிப்பான முறையில் உண்டு. எல்லா வகையிலுமே லாபங்கள் ஏற்படும். நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.